காரியங்கள் நமக்குன்னு பண்ணிக்கிறோம். இந்த ஆயுஷ்ய ஹோமம், ஷட்யப்த பூர்த்தி சாந்தி, சதாபிஷேகம் இதெல்லாம் தான் நம்ம இந்த உடம்பு எடுத்ததுக்காக செய்து கொள்ளக்கூடிய ஒரு சாந்திகள். இது ஏதோ ஆடம்பரத்துக்காகவோ இல்ல நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வெளியில காமிக்கிறதுக்காகவோ கிடையாது. இது அதுலயும் இந்த சப்ததின்னு இருக்க, இதுதான் வாழ்க்கைக்கு நம்ம உறுதுணையா இருக்கிறது. நம்ம முதல்ல உபநயனம் ஆனவுடனே இந்த சப்த ரிஷியில தான் பிராணாயாமத்துக்கு குத்த வசிட்ட கௌதம காத்திப ஆங்கீரத ரிஷயா. வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கும் போதுதான் சப்தபதி 7 அடி எடுத்து வைக்கிறோம். சப்த ரிஷிகளுடைய மண்டலம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க வியாபிச்சு நம்மளை ஆட்டின்னு இருக்கு. பல பேர் 60 பண்ணிப்பா, 80க்கு போயிடுவா, 70 மறந்தே விடுவா. இப்ப எல்லாம் மறுபடியும் வந்துடுது. சப்ததி அப்படிங்கும் பொழுது சப்த சதிங்கிறது அதுல இருந்து வந்ததுதான். 700 கோடி மகாமந்திரம், 7 கோடி மகாமந்திரத்தினுடைய சுருக்கம் தான் 700. இந்த 700ல நீங்கெல்லாம் இந்த தெய்வ சண்டி மந்திரம் பண்ண தெரியும். 7 ஸ்லோகம் தான் அதுலயும் சொல்லி விட்டார் சப்த ஸ்லோகின்னு. இந்த 7க்கு அவ்வளவு ஒரு தனி சிறப்பு உண்டு. இத நம்ம பஞ்சபூதங்களால உண்டான இந்த சரீரம், அதுக்கு மேல ஷடாதாரம்னு ஒண்ணு சொல்றோம். நமக்கு அந்த ஷடாதாரத்துக்கு மேல யார் இருக்கா? பரமேஸ்வரன். இந்த 7வது சக்கரத்துல தான் வருது. 6வது சக்கரம்னு சொல்லிட்டு இருப்போம் நம்ம. ஆனால் பகவான் இருக்கிறது இந்த 7. அதனாலதான் பெரியவாரெல்லாம் 60 விட்டு கூட போயிருக்கோம் சில பேருக்கு. ஆனா 70 பண்ணிப்பாங்க. சப்தசதின்னு அத சாது அவரை பத்தி சொல்ல வேண்டாம். அவர் இருக்கிற இடம் தெரியாது. அவர் பாட்டுக்கு ஆனதாண்டபுரத்துல இப்படி ஒருத்தர் இருக்காரான்னு தெரியும். அப்படித்தான் அந்த மாதிரி ஒரு தெய்வீகமான ஒரு குடும்பத்துல சத்புத்திரன், குழந்தைகள், ராதாக்கள் இப்படிலாம் அமையிறது எல்லாருக்கும் அமையாது. நம்ம பணம் கொடுத்து வாங்குறதில்ல. இதெல்லாம் அண்ணா தம்பியோட பிறக்கிறது, பொண்கள் மாப்பிள்ளைகள் அமையிறது, குழந்தை குட்டிகள் அமையிறது எல்லாமே இறைவனுடைய திருவுருள் இருந்தா தான் நமக்கு நல்லபடியா அமையும். அத இந்த குழந்தைகள் அப்பாவுக்கு இதை செய்யணும்னு சொல்லி, ஏன்னா 60 வயசு தாண்டினாலே பல கட்டங்கள் குடும்பத்துல வரும். அதுக்காக பண்ண சொல்றது. சாந்தி ரத்னாகரன், சாந்தி குசுமாகரன் புத்தகத்தை எடுத்தோம்னா எதுக்கு 60ன்னா ஏதோ நம்ம ஆத்துல கோடி கோடியா பணம் வர்றதுக்காக பண்ண சொல்றது. அந்த நேரங்கள்ல ஆத்துல இருக்கிறதெல்லாம் கெட்டு போகும், திருட்டு பயம் வரும், இல்லாதவெல்லாம் போயிட்டே இருப்பா. இப்படி பல கஷ்டங்கள் வரும். அதே எழுதியிருக்கான் அதுல. அதனாலதான் இந்த 60, 70, 80 நம்ம பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். எப்படி நம்ம பிராமணனா பிறந்தா பூணல் போட்டுக்கிறோமோ அப்படி இதெல்லாம் செஞ்சுக்க வேண்டிய ஒரு சாஸ்திரம். அத குழந்தைகள் இந்த இன்னைக்கு பெரிய பாக்கியமான ஒரு நாள் விட்டு அவர் நட்சத்திரம் வந்தால விதி பாதம், பரமேஸ்வருடைய பாதம் தெரியக்கூடிய, பாதத்தை பார்க்கக்கூடிய ஒரு நாள். தனுர் விதி பாதம்னுட்டு திருவாரூர்ல தியாகராஜா பாதத்தை இன்னைக்கு தரிசனம் பண்ணலாம், நடராஜா பாதத்தை இன்னைக்கு தரிசனம் பண்ணலாம். பாதத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்ல அவருடைய உத்திர புரட்டபதா நட்சத்திரம். உத்திர புரட்டபதா ரொம்ப அற்புதமான ஒரு நட்சத்திரம். அதுல அவர் ஜனித்தது. இதுல நமக்கு எல்லாருமே எஜமானத்தை குடும்பம் சமத்தரோகா தான் சொல்லுவோம். நம்ம சிவபக்தத்தை குடும்பம், நம்ம சிவபக்தன். அதனால அவர் இன்னும் மேல மேல கேவமா நன்னா இருக்கணும், அவரை சேர்ந்த எல்லாரும் நன்னா இருக்கணும்னு பார்த்து வேண்டி. ஏன் இந்த இதுல ஸ்ரீருத்ரத்தாலேயே இன்னைக்கு ஹோமம் பண்ணிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ருத்ரத்தை சொல்றது, ருத்ரத்தை ஹோமம் பண்றதுங்கிறது விசேஷமான ஒரு நாளாகவும் அமைஞ்சு போயிட்டு அது நடந்திருக்கு. இப்ப 10வதாரன்னு நம்ம ஆகமத்திலேயே உள்ள வியோம வியாபி மந்திரத்தை சொல்லி 10வதாரம் பண்ணி அந்த பக்தருக்கு நீங்க எல்லாருமே கலந்தாபிஷேகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணணும், கேமா இருக்கணும்னு கேட்டு இப்ப இந்த 10வதாரை ஓம் ஓம் யோம வியாபினே சர்வ வியாபினே